ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் மொபைலில் எப்படி ஃபால்ட்டு ட்ரேஸ் பண்ண போகிறது. இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு மொபைல் நிறைய டைம் வந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய மொபைல் ரெண்டு கண்டிஷனில் வரும். ஒன்று ஆன் கண்டிஷனில் வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெட் கண்டிஷனில் வரும். ஆன் கண்டிஷனில் வரக்கூடிய மொபைல் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது கஸ்டமரே சொல்லிடுவாங்க. கேமரா ஒர்க் ஆகலை, மைக் ஒர்க் ஆகலை, சார்ஜிங் ஒர்க் ஆகலை, நெட்வொர்க் ஒர்க் ஆகலை, லைட்டிங் ஒர்க் ஆகலை, டச் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் கஸ்டமரே சொல்லிடுவாங்க. நம்ம அதை வச்சு எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணி அதை ரெடி பண்ணிடுவோம். பட் இதே வந்து டெட் கண்டிஷனில் ஒரு மொபைல் வருது. டெட் கண்டிஷனில் வரக்கூடிய மொபைல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக எந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு டெட் செட்டை எந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமையே இருக்கும் ஒரு சிலருக்கு. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா டிசி பவர் சப்ளை ரீடிங் வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டிசி பவர் சப்ளை அப்படிங்கிறது முன்னோர்கள் வந்து எழுதி வச்சதோ இல்லை கல்வெட்டுலேருந்து படிச்சுட்டு வந்தது அவங்க அதை பார்த்து படித்து அவங்க வேலை செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு இந்த ஃபீல்டில் லாங் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால அது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பிகினர்ஸாக இருக்கிறோம். நமக்கு தேவை அப்படின்னா பார்த்திங்கன்னா டிசி பவர் சப்ளை ரீடிங் இருந்துச்சு எடுத்தோம் அப்படின்னாலுமே அதுக்குள்ள வச்சு ஃபால்ட் இதுதான் அப்படின்னு கெஸ் பண்ண முடியுமானா எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது அவங்களால கெஸ் பண்ண முடியுமே தவிர இதுதான் ஃபால்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பில் மல்டிமீட்டர் கம்பல்சரி யூஸ் பண்ணியே ஆகணும். எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலுமே மல்டிமீட்டர் கம்பல்சரி யூஸ் பண்ணியே ஆகணும். அந்த மல்டிமீட்டரில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி மல்டிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எந்த மாதிரி மோடில் என்ன மோடில் வச்சு நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாமையே இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். எந்த மாதிரி மல்டிமீட்டர் வாங்கணும், எப்படி செக் பண்ணணும், கூல் டெஸ்ட்னு என்ன, ஹாட் டெஸ்ட்னு என்ன, இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி பார்த்துருவோம். ஓகேங்களா? ரெண்டாவது, நம்மக்கிட்ட எந்த ஒரு மொபைல் வந்துச்சு அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கேருந்து ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இல்லை மொபைல் டெட் ஆகிறதுக்கு காரணம் என்ன, எதனால் டெட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிற மொபைல் பார்த்திங்கன்னா டெட் கண்டிஷன். இந்த மொபைல் டெட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் மெத்தட், எந்த ஒரு டயக்ராம் இல்லாமல் போர்னியஸ் ஸ்கீமேட்டிக் ஆகட்டும் இல்லை இஎஸ்டெக் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மல்டிமீட்டர் தான் இருக்குது, சால்டிங் அயன் இருக்குது, ப்ளோயர் இருக்குது. இதை வச்சு நான் ஒரு டெட் மொபைலை எப்படி ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். மேக்ஸிமம் 90% மொபைல் இதை வச்சு நம்ம ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த போர்னியஸ் ஸ்கீமேட்டிக் ஆகட்டும் இல்லை இஎஸ்டெக் ஆகட்டும் இல்லை ப்ரக்மாஃபிக்ஸ் ஆகட்டும் இந்த டூல்ஸ் எல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்கள எப்படி ஒர்க் பண்ணாங்க, எதை பார்த்து ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு யூனிவர்சல் மெத்தட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு மொபைல் வருது அப்படின்னா எந்த செக்ஷன் ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணணும், எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதை வச்சு ஈஸியாக அவங்க ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுங்களா? ஸோ அந்த யூனிவர்சல் மெத்தடை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த ஒரு மொபைல் வந்துச்சு அப்படின்னாலும் இதை வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக நீங்கள் செக் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். அடுத்த மொபைல் நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு இந்த செக்ஷனில் நம்ம செக் பண்ணணுமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஃபோன் டெட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? 3 ரீசன்னால் மட்டும்தான் ஃபோன் டெட் ஆகும். 4வது எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட். அது ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா ப்ரைமரி லைன் ஆகட்டும் செகண்டரி லைன் ஆகட்டும். ப்ரைமரி லைனில் பார்த்திங்கன்னா
ஃபுல் ஷாட்டு சொல்லுவோம், செகண்டரி லைனில் ஹாஃப் ஷாட்னு சொல்லுவோம். ஃபுல் ஷாட் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஹாஃப் ஷாட்டில் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் வருது. ஹாஃப் ஷாட் எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த செக்ஷனில் இருக்குது, அதை எப்படி ட்ரேஸ் பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு தெரிகிறதில்ல. இதனால் பார்த்திங்கன்னா மொபைல் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தா ஐசி ஃபெயிலியர். ஐசியோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வோல்டேஜை அவுட்புட் கொடுக்கணும். ஒரு சில ஐசி பார்த்திங்கன்னா வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு சில ஐசி சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். நான் இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் வரணும். இப்போ ஐசி நல்லா இருக்கா போயிருச்சா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு மெட்டீரியல், எந்த ஒரு மிஷினரி ஐட்டமும் எதுவுமே கிடையாது. ஒரு ஐசி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெக்கானிசம், மிஷினரி ஐட்டம் எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது, எந்த ஒரு டூல்ஸுமே கிடையாது. அப்போது நம்ம ஐசி ஒர்க்கிங் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க பெஸ்ட் டூல் அப்படிங்கிறது மல்டிமீட்டர் மட்டும்தான். அப்போ அந்த மல்டிமீட்டர் வச்சு நான் எப்படி இதில் ஐசியில் வோல்டேஜ் வருதா இல்லைன்னு செக் பண்ண முடியும். வோல்டேஜ் அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ். எனக்கு ஐசி ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வரல அப்படின்னா ஐசி தான் ஃபால்ட்டு. அப்போ ஐசியை நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தட் வச்சு இந்த ஐசி ஃபெயிலியர்னாலையும் நமக்கு மொபைல் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். ஒரு மொபைல் வந்து நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ ஃபைல் வச்சு ஃப்ளாஷ் பண்ணும்போது மொபைல் டெட்டாக இருக்கும், இல்லை ஹார்ட் ரீசெட் பண்ணியிருப்பாங்க, சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூனால இஎம்சி ஹெல்த் பேட் இஷ்யூ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மொபைல் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 ரீசன்னால் மட்டும்தான் மொபைல் எனக்கு டெட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 ரீசன்னால் டெட் ஆச்சு அப்படின்னா நான் இதை வந்து ஈஸியாக எப்படி ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மல்டிமீட்டர் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மல்டிமீட்டர் எந்த மாதிரி மல்டிமீட்டர் நம்ம வாங்கணும், எந்த மாதிரி மல்டிமீட்டர் நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்மளோட ஒர்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபால்ட்டை வந்து யூனிவர்சல் மெத்தடில் கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணி அதை ரெடி பண்ண முடியும். ஸோ ஓகே, மல்டிமீட்டர் எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். ஆல்ரெடி மல்டிமீட்டர் வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் இதுக்கப்புறம் தான் நான் மல்டிமீட்டர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மல்டிமீட்டரில் 2 டைப்பில் வருது. ஒன்று அனலாக் டைப், இன்னொன்று டிஜிட்டல் டைப். நான் அனலாக் டைப் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க, இல்லை டிஜிட்டல் டைப் வாங்கணுமா அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணுற பொறுத்து இருக்குது. சரி, இப்போ டிஜிட்டல் டைப்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வருது. டிஜிட்டல் டைப் மல்டிமீட்டரில் ஒன்று 3 டிஜிட் மல்டிமீட்டர் வருது, இன்னொன்று 4 டிஜிட் மல்டிமீட்டர் வருது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மல்டிமீட்டர் நம்ம லோ வோல்டேஜ், லோ டெம்பரேச்சர் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 டிஜிட் மல்டிமீட்டர் வாங்கணும் அப்படின்னு பெஸ்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ 4 டிஜிட் மல்டிமீட்டர் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா 4 டிஜிட் மல்டிமீட்டரில் நமக்கு பஸர் மோட் தனியாக இருக்கும், ரெண்டாவது டயோட் மோடுங்கிற ஆப்ஷன்ஸ் தனியாக இருக்கும். இதே 3 டிஜிட் மல்டிமீட்டரில் பஸர் மோட் ப்ளஸ் டயோட் மோட் இது ரெண்டுமே சேம் ஒரே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம கூல் டெஸ்ட், ஹாட் டெஸ்ட் இந்த மாதிரி பண்ணும்போது ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்லுவோம், ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லுவோம். இதில் செக் பண்ணும்போது ஒரு சில லைன் செக் பண்ணும்போது நமக்கு லோ வேல்யூ வரும். அந்த லோ வேல்யூவாக இருக்கிறனால அந்த இடத்துல நமக்கு பீப் சவுண்ட் வந்துடும். பீப் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா ஜிஆருக்கு பதிலாக பீப் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த லைன் ஷார்ட்டுன்னு நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க, ஐசியை ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அது பின்னாடியே போயிட்டு ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி செக் பண்ண கடைசி வரைக்கும் அவர் ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ எனக்கு தேவை இந்த இடத்துல ஜிஆர் வேல்யூ தான் வரணும். பஸர் சவுண்டு கண்டினியூட்டி மோடு தேவையில்லை. புரியுதுங்களா? இப்போ டயோட் மோடு தனியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதில் ஜிஆர் வேல்யூ வருதா இல்லையா, அது எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே, கூல் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒன்று மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். 4 டிஜிட் மல்டிமீட்டர் வாங்கிங்க. 4 டிஜிட் மல்டிமீட்டர் வாங்க. அதில் டயோட் மோடுன்னு ஆப்ஷன்ஸ் தனியாக இருக்கும். அதை டயோட் மோடில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். கூல் டெஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஹாட் டெஸ்ட், இது ரெண்டுமே பண்ணுவோம். ஹாட் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு டிசி வோல்டேஜ் மோடில் வச்சு செக் பண்ணும். ஒன்று ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லுவோம் கூல் டெஸ்ட் பண்ணும்போது. புரியுதுங்களா? ஸோ இது மல்டிமீட்டர் பற்றி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூல் டெஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய மொபைல் பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான ரீசனால் டெட் கண்டிஷனில் வரும். அதே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 4 விதமாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். புரியுங்களா? ஒன்று ஷார்ட் சர்க்யூட், அது பார்த்திங்கன்னா டயோட் மோடில் வச்சு மல்டிமீட்டர் டயோட் மோடில் வச்சு நம்ம செக் பண்ணி அதை ரெடி பண்ண முடியும். ரெண்டாவது ஐசி ஃபெயிலியர், அது வோல்டேஜ் மோடில் மல்டிமீட்டர் வோல்டேஜ் மோடில் வச்சு நம்ம செக் பண்ண முடியும். புரியுங்களா? டிசி வோல்டேஜ் மோடில். மூணாவது பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம அதை ரெடி பண்ண முடியும். யூஎஸ்பி போர்ட் கனெக்ட் பண்ணுற போர்ட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னா மொபைல் ரெடி ஆகிடும். ஃப்ளாஷிங் பண்ணுறதுல சம்திங் ஏதாவது ஒரு எரர் வருது, இல்லை சாஃப்ட்வேர் வந்து பாதியிலே வந்து ஸ்டக் ஆகி நின்றது, இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம இஎம்சி ஐசி இல்லை இஎம்சிபி ஐசி வந்து ரேம் கலட்டி ப்ரோக்ராம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். 4வது மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்ஓ டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப், இது மூலியமாகவும் நமக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிஎஸ்ஓ டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் மிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில மொபைல் நம்மளால் ரெடியாக பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்
ப்ரொடியூஸ் பண்ணாது. சிக்னல் ப்ராப்பராக வரல அப்படின்னாலும் நமக்கு மொபைல் ஆன் ஆகாது. அதனால் நமக்கு கம்பல்சரி டிஎஸ்எம் மீட்டர் கம்பல்சரி தேவைப்படும். ஸோ இந்த 4 மெத்தட் மூலிமா நம்ம ஒரு மொபைல் டெட் மொபைலை ஃபால்ட்டை வந்து ட்ரேஸ் பண்ணி ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஐசியை எப்படியெல்லாம் செக் பண்ணணும், எந்த இடத்துலேருந்து ஒரு மொபைல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ஷார்ட் சர்க்யூட் உள்ள ஒரு மொபைல் வருது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது விபிஹெச் லைனை செக் பண்ணணும். விபிஹெச் லைனை கண்டிப்பாக நம்ம ஜிஆர் செக் பண்ணணும். ஜிஆர் செக் பண்ணும்போது நம்மளுடைய மல்டிமீட்டர் டயோட் மோடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ரெட் ரோப்பு கிரவுண்டில் வச்சுருக்கணும். ரெட் ரோப்பு கிரவுண்டில் வச்சுருக்கணும். பிளாக் ரோப்பு இருக்கு இல்லைங்க, பிளாக் ரோப்பு டெஸ்ட் பாயிண்டில் வச்சு நம்ம செக் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ மல்டிமீட்டர் நான் டயோட் மோடில் வச்சுட்டேன். ரெண்டாவது ரெட் ரோப்பு கிரவுண்டில் வச்சுட்டேன். மூணாவது பிளாக் ரோப்பு டெஸ்ட் பாயிண்டில் வச்சு செக் பண்ணணும். செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய லைன் பார்த்திங்கன்னா விபிஹெச் லைன் செக் பண்ணணும். ஒரு சில ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் சிஸ்டம்னு எழுதியிருப்பாங்க, அதில் ஜிஆர் செக் பண்ணணும். ஜிஆர் செக் பண்ணும்போது எவ்வளோ ஜிஆர் வேல்யூ வரும் அப்படின்னா மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 180லேருந்து 550க்குள்ளே நமக்கு ஜிஆர் வேல்யூ கம்பல்சரி வரணும். 180லேருந்து 550க்குள்ளார ஜிஆர் வேல்யூ கம்பல்சரி வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சல் மெத்தட் தான். எக்ஸாக்டாக இவ்வளோ தான் ஜிஆர் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில ஐசியில் பார்த்திங்க அப்படின்னா 250லேருந்து வரும், 250 ஜிஆர் வேல்யூ வரும். ஒரு சில ஐசியில் 170 வரும். ஒரு சில ஐசியில் பார்த்திங்கன்னா 450 வரும். ஒரு சில ஐசியில் 500 வரும். இந்த மாதிரி ஐசி மாடல் பொறுத்து அது ஜிஆர் வேல்யூ வந்து மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சல் மெத்தேடு தான். இதுலேருந்து அதாவது 180லேருந்து 550க்குள்ளே எனக்கு ஜிஆர் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அது ஓகே கண்டிஷன் தான். இதுலேருந்து ஒரு 50% முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எந்த மாதிரியான மல்டிமீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது பொறுத்து உங்களுக்கு ரீடிங் கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா பக் காயில் எல்லாமே செக் பண்ணணும். பக் காயில் அப்படின்னா நமக்கு ஒரு மொபைலில் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 5 பக் காயில் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12 பக் காயில் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரு சில ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 பவர் ஐசி வரும், 3 பவர் ஐசி வரும், 4 பவர் ஐசி வருது. இந்த மாதிரி மொபைல்லாம் வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பக் ஆயில்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கூட கம்மி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பக் ஆயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம் ரீடிங் ஜிஆர் தான் வரணும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 180லேருந்து நமக்கு 550க்குள்ளார ஜிஆர் வேல்யூ கம்பல்சரி வரணும். எந்த ஒரு பக் ஆயிலையும் 4x0 வரவே கூடாது. 4x0 வந்துச்சு அப்படின்னாவே அந்த லைனில் நமக்கு ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி நம்ம செக் பண்ணும்போது எந்த ஒரு பக் ஆயிலும் ஓஎல்னு வரக்கூடாது. ஓஎல் வந்துச்சு அப்படின்னா காயில் ஓப்பன் ஆகிருக்கும், இல்லை அப்படின்னா லைன் நமக்கு ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த காயில் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா அந்த லைனை ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? எந்த ஒரு காயிலையும் நமக்கு 4x0 வரக்கூடாது, ஓஎல்லும் வரக்கூடாது. புரியுதுங்களா? மூணாவது செக் பண்ணக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா வீரேஜ் லைன். வீரேஜ் லைனில் பார்த்திங்கன்னா எல்டிஓ லைன் சொல்லுவோம். எல்டிஓ லைனில் நிறைய லைன் இருக்குது, நிறைய வோல்டேஜ் லைன் இருக்குது. நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இம்பார்ட்டன்ட் லைன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1.8 வோல்டேஜ் லைன். இந்த 1.8 வோல்டேஜ் லைன் எங்கே இருக்கும், அதில் எவ்வளோ ஜிஆர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350லேருந்து 400, 450 இல்லை 550 இந்த மாதிரி ரேஞ்சில் நமக்கு ஜிஆர் வேல்யூ கம்பல்சரி வரணும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு ஜிஆர் ரொம்ப லோவாக வரும். 150, 170, 180 இதுலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு 150லேருந்து 550க்குள்ளே எனக்கு ஜிஆர் வேல்யூ வரும். ஓகேங்களா? இந்த வீரேஜ் லைனில் கம்பல்சரி நீங்கள் இதை செக் பண்ணணும். ஏன்னா வீரேஜ் லைன் இந்த 1.8 வோல்டேஜ் லைனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த லைனு எல்லா செக்ஷனுக்குமே வரும். இந்த செக்ஷனுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. கேமரா செக்ஷன் வரும், நெட்வொர்க் செக்ஷன் வரும், லைட்டிங் செக்ஷன் வரும், டிஸ்பிளே செக்ஷன் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் மேக்ஸிமம் எல்லா இடத்துக்கும் இந்த 1.8 வோல்டேஜ் வரனால மேக்ஸிமம் அதிகமாக இதுதான் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லைனில் ஜிஆர் செக் பண்ணுங்கள். இந்த லைன் செக் பண்ணும்போது ஓகே கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இதே வந்து ஒரு சில டைமில் நீங்கள் ஃபார்வேர்ட் பயாஸ்லையும் நீங்கள் செக் பண்ணிங்க. ஃபார்வேர்ட் பயாஸில் செக் பண்ணும்போது உங்களுக்கு 1000க்கு மேலே ரீடிங் வரணும். ஃபார்வேர்ட் பயாஸில் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ரெட் ரோப்பு டெஸ்ட் பாயிண்டில் வைக்கணும், பிளாக் ரோப்பு கிரவுண்டில் வச்சுருக்கணும். சேம் அதே டயோட் மோடில் தான் இருக்கணும். மல்டிமீட்டர் டயோட் மோடில் தான் செட் பண்ணியிருக்கணும். ஃபார்வேர்ட் பயாஸில் செக் பண்ணும்போது மட்டும் ரெட் ரோப்பு டெஸ்ட் பாயிண்டில் வச்சு செக் பண்ணுங்கள். பிளாக் ரோப்பு கிரவுண்டில் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு ரீடிங் பார்த்தீங்கன்னா 1000+ வரணும். 1000க்கு மேலே ரீடிங் வரணும். இல்லை அப்படின்னா ஓஎல்னு வந்துடும். காயில் செக் பண்ணும்போது 1000+ ரீடிங் வரும். இல்லை அப்படின்னா ஓஎல்னு வந்துச்சு அப்படின்னா அது ஓகே கண்டிஷனில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு 1000க்கு மேலே ரீடிங் வராமல் ஒரு 400, 500, 700 சம்திங் இந்த 750 இந்த மாதிரி ரீடிங் வருது அப்படின்னா, ஃபார்வேர்ட் பயாஸ்லையும் ரீடிங் வருது அப்படின்னா அந்த மொபைலில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் வந்து ஆன் ஆயிரும், டெட் ஆகாது. லீக்கேஜ் ப்ராப்ளத்தில் வந்து மொபைல் ஆன் ஆகும். என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா மொபைல் ஒன்று போர்டு ஓவர் ஹீட் ஆகும், பேட்டரி வந்து குயிக்காக ட்ரை ஆகும். இந்த மாதிரி இஷ்யூ வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். பட் மொபைல் வந்து ஆன் கண்டிஷன் தான் இருக்கும். புரியுதுங்களா? இதே வந்து நமக்கு ஃபார்வேர்ட் பயாஸில் நமக்கு 1000+
வோல்டேஜ் ஒரு 1000+ GR வருது அப்படின்னா அது ஓகே கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது எல்லாமே செக் பண்ணிட்டீங்க. செக் பண்ணினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது ஹார்ட் டெஸ்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணியாகணும். ஒன்று ஸ்டெப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா விபிஹெச் லைன் செக் பண்ணணும், ஸ்டெப் 2ல் பக் ஆயில் செக் பண்ணணும், ஸ்டெப் 3ல் வீரேஜ் லைனை செக் பண்ணணும். சரி, ஓகே சார், இதெல்லாமே நீங்கள் ஒரு சிலருக்கு டவுட் வரும் சார், இதெல்லாமே நீங்கள் வந்து எழுதி வச்சு நீங்கள் இப்படியே எடுத்து சொல்லிட்டீங்க, இது மொபைலில் எங்கே இருக்குது, நான் எந்த இடத்துலேருந்து எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும். இப்போ மொபைலில் வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு தாராளமாக காட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும் இல்லையா, அதனால் நான் மொபைலையும் வச்சு செக் பண்ணுவோம். மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இப்போ ஸ்கீமேட்டிக் இருக்குது, ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணிடுவோம். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் என்கிட்ட அந்த மாடல் இல்லை, இந்த மாடல் இல்லை, ஒரு சில மாடல் இருக்குது, அந்த மாடலில் பார்த்திங்கன்னா எனக்கு ஹார்ட்வேர் டூல் இல்லை, பிட் மேப் இல்லை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அது நம்மக்கிட்ட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டூல் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்திங்கன்னா யூனிவர்சல் மெத்தடில் நம்ம செக் பண்ண போகிறோம். யூனிவர்சல் செக் பண்ணும்போது நான் ஒரு பெஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டைம் உங்கள்கிட்ட ஸ்கிமேட்டிக்கில் ஹார்ட்வேர் டூல் இருந்தாலும் சரி, டயக்ராம் இல்லைனாலும் சரி, பிட் மேப் இல்லைனாலும் சரி, உங்களோட ஒர்க்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இதெல்லாம் தேவையே படாதா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்கீமேட்டிக் தேவைப்படும். ஏன்னா ஒரு சில லைன், ஒரு சில வோல்டேஜஸ் இது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு ஏன்னா இதெல்லாம் தேவைப்படும். உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வச்சுருப்பாங்க, 2 விதமான டூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் போர்னியா வச்சுருப்பாங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா சிஎஸ் டெக் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா ப்ரக்மாஃபிக்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது 3மே வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு சில விஷயம் இதில் இருக்கிறது அதில் இருக்காது, அதில் இருக்கிறது இதில் இருக்காது, இந்த மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் ஸ்கிப் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டூல்ஸ் வேணாலும் நமக்கு ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னா நம்ம வாங்கி வச்சுக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சுட்டு நம்ம எல்லா ஒர்க்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருக்காது, ஸ்க்ரூ கலட்டணும் அப்படின்னா கூட 2 விதமான 3 விதமான ஸ்க்ரூ ட்ரைவ் தேவைப்படும். புரியுதுங்களா? அதே மாதிரி டியூசர், ஒரே ஒரு டியூசர் வச்சு நம்ம ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நமக்கு டியூசர் பார்த்திங்கன்னா 2 விதமான டியூசர் தேவைப்படும். இப்போ டூல்ஸ்லேயே 2 விதமான 3 விதமான டூல்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு ஸ்கீமேட்டிக் டயக்ராமும் 2 3 வாங்கி வைக்கிறது தப்பே கிடையாது. நம்மளோட ஒர்க்கு ஈஸியாக முடியணும், அதுக்கோசரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்கீமேட்டிக்கில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் ஏதோ ஒரு மாடல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெமனோ 18 ஒரு மாடல் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிட்ட போர்னியா ஸ்கீமேட்டிக் இருந்தாலும் சரி, இல்லை இஎஸ்டெக் இருந்தாலும் சரி, இல்லை ப்ரக்மாஃபிக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மோக்ஸி டூல் எந்த டூல்ஸ் இருந்தாலும் சரி, அதில் ஹார்ட்வேர் டூல் ஓப்பன் பண்ணிங்க. ஹார்ட்வேர் டூலில் சார்ஜிங் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, சார்ஜிங் டேட்டா வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சார்ஜிங் டேட்டாவில் ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் விபிஹெச் லைன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபிஹெச் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஐசி இருக்குது. சார்ஜிங் ஐசிலேருந்து நம்ம வரக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா விபிஹெச் பவர் லைன், இந்த எல்லோ கலர் லைன் தெரியுதுங்களா. இதில் வந்து நீங்கள் ஜிஆர் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஜிஆர் செக் பண்ணது விபிஹெச் லைனை செக் பண்ணுங்கள். விபிஹெச் லைன் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு இதில் ஜிஆர் எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180லேருந்து 550க்குள்ளே கம்பல்சரி ஜிஆர் வரணும். நீங்கள் இந்த காயிலில் செக் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த கெப்பாசிட்டரில் செக் பண்ணுங்கள், இல்லை இந்த கெப்பாசிட்டர், இந்த ரெசிஸ்டர், இந்த டயோட், நீங்கள் எதில் வேணாலும் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த விபிஹெச் லைனில் கம்பல்சரி நமக்கு ஜிஆர் வேல்யூ வரணும். ஆனால் இதில் எக்காரணத்து கொண்டும் நமக்கு 4x0 வரவே கூடாது. இதில் 4x0 வருது அப்படின்னா இந்த விபிஹெச் லைன் ஷார்ட் ஆகிருக்கு, அதனால் மொபைல் டெட் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபிஹெச் என்கிட்ட ஸ்கீமேட்டிக் இல்லை, டயக்ராம் இல்லை, என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, பட் எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னா எப்படி செக் பண்ண முடியும்? இந்த டவுட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வரும் இல்லையா? ஓகே, இதுக்கு ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா மெத்தட் நான் சொல்லித்தரேன். இப்போ எந்த ஒரு மொபைலாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மொபைலில் பவர் ஐசிங்கிறது ஒன்று இருக்கும், கண்டிப்பாக பவர் ஐசிங்கிறது இருக்கும். அந்த பவர் ஐசியில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பக் ஆயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, தெரியும் இல்லையா? பக் ஆயில் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு நிறைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐசி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில், போர்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் மேலே சீல்டு இருக்கும். அந்த சீல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா உள்ள பவர் ஐசி இருக்கும். அந்த பவர் ஐசி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பக் ஆயில் இருக்கும். இந்த பக் ஆயிலுக்கு இந்த பவர் ஐசிக்கு சென்டரில் கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த சென்டரில் கெப்பாசிட்டர் இருக்குதுங்க. இந்த பவர் ஐசி, இது பக் ஆயில், இதுக்கு சென்டரில் இருக்க கெப்பாசிட்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விபிஹெச் லைனில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு விபிஹெச் லைனில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டரில் நீங்கள் யூனிவர்சல் மெத்தடில் வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், இந்த விபிஹெச் லைன் நமக்கு ஜிஆர் வருதா இல்லையா, ஷார்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். மல்டிமீட்டர் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் டயோட் மோடில் செட் பண்ணியிருக்கணும், பிளாக் ரோப்பு டெஸ்ட் பாயிண்டில் இருக்கணும், ரெட் ரோப்பு கிரவுண்டில் வச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும். பீப் பஸர் மோடில் வச்சு செக் பண்ணாதீங்க, புரியுதுங்களா?
பஸர் மோடில் வச்சு செக் பண்ணிங்கன்னா ஒரு சில காயில் செக் பண்ணும்போது அது லோ வேல்யூ இருக்கும், அது பஸர் சவுண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டயோட் மோடில் வச்சு செக் பண்ணுங்கள். இந்த கெப்பாசிட்டரில் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஜிஆர் வேல்யூ வந்துருச்சா, ஓகே. ரெண்டாவது ஸ்டெப் நம்ம செக் பண்ணுவது பக் காயில். பக் காயிலில் செக் பண்ணும். பக் காயில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 பக் காயிலுக்கு பக்கத்தில் ஒன்று. இங்கே 9 பக் காயில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 9 பக் காயிலையும் நம்ம செக் பண்ணும்போது எல்லாத்துலேயும் ஜிஆர் வேல்யூ வரணும். ஏன்னா இதில் ஜிஆர் வேல்யூ எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜிஆர் வேல்யூ சேம் அதே மாதிரி தான் 180 550 நமக்கு ஜிஆர் வேல்யூ கம்பல்சரி வரணும். எந்த ஒரு காயிலையுமே எனக்கு 4 times 0 வரக்கூடாது, ஓஎல் வரக்கூடாது. கூல் டெஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு காயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 times 0 வரக்கூடாது, ஓஎல்னு வரவே கூடாது. எல்லாத்துலேயும் ஜிஆர் வேல்யூ கம்பல்சரி வரணும். சப்போஸ் நான் செக் பண்ணுறேன் இந்த காயில் 4 times 0 வருது அப்படின்னா ஒன்று பவர் ஐசி சைடு எனக்கு ஃபால்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா சிபியூ சைடு ஃபால்ட்டாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அது காயில் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இதில் 2 பேர் கிடைக்கும். இந்தாண்ட ஒரு லைன் இருக்குது, இந்தாண்ட ஒரு லைன் இருக்கும். இந்த சைடு 4 times 0 வருது, இல்லை இந்த சைடு 4 times 0 வருதா அப்படிங்க நீங்கள் செக் பண்ணுங்கள். எந்த சைடில் 4 times 0 வருதோ அதுக்குண்டான அந்த லைன் எந்த ஐசியோட கனெக்ட் ஆகும் அந்த ஐசி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா விபிஹெச் லைனை நம்ம செக் பண்ணிட்டோம். ரெண்டாவது பக்காயிலையும் எல்லாமே ஜிஆர் செக் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வீரேஜ் லைன் 1.8 வோல்ட் லைன். இது எங்கே இருக்கும்? எல்லாத்துக்குமே ஒரு சில டவுட் வரும். இந்த வீரேஜ் லைனை 1.8 லைன் எங்கெல்லாம் வருது, எந்த இடத்துல வருது அப்படின்னு ஒரு சில டவுட் வரும். நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குவால்காம் சிப் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆன் ஆஃப் ஸ்டிப்லேயும் நமக்கு 1.8 வோல்ட் வரும். ரெண்டாவது டிஸ்பிளே கனெக்டர் இல்லை மீடியாடெக் சிப் செட்டாகவே இருக்குது, எங்கிட்ட இருக்குது மீடியாடெக் சிப் செட்டே இருக்குது. பட் இல்லைன்னா குவால்காம் சிப் செட் சம்திங் எது மொபைல் இருந்தாலும் சரி எனக்கு யூனிவர்சல் மெத்தட் தான் நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு யூனிவர்சல் மெத்தட்லேயே சொல்லிடுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லித்தரேன். இப்போ உங்ககிட்ட வரக்கூடிய ஒரு மொபைல் 4G மொபைல் ஒன்று வந்திருக்கு, டெட் கண்டிஷனில் இருக்குது. இது எல்லாமே செக் பண்ணிட்டீங்க, விபிஹெச் செக் பண்ணிட்டீங்க, பக்காயில் செக் பண்ணி ஜிஆர் எல்லாமே ஓகே. பட் எனக்கு ஆட்டோ ரீடிங் வருது, டிசி பவர் சப்ளை செக் பண்ணால் ஆட்டோ ரீடிங் வருது, பேட்டரி கனெக்டில் செக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வேல்யூ அதிகமாக கிடைக்குது. ஸோ அதனால் எனக்கு மொபைலில் ஷார்ட் சர்க்யூட் இருக்குது, பட் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. இப்போ மூணாவது நம்ம செக் பண்ணியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீரேஜ் லைன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக நான் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ உங்ககிட்ட வரக்கூடிய அந்த நெட்வொர்க் செக்ஷன் இருக்கு இல்லையா, நெட்வொர்க் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது 2G PAIC இருக்குது, இந்த இடத்துல 4G PAIC இருக்குது. எல்லா மொபைலையும் 2G 3 4G PAIC இருக்கும். இந்த ஐசியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நோஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஒரு ஐசிலையுமே பார்த்தீங்கன்னா நோஸ் பாயிண்ட் இருக்கும். இந்த நோஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கும் இதிலிருந்து நீங்கள் 7வது பின்னில் செக் பண்ணுங்கள். இது வந்து யூனிவர்சல் மெத்தடு, இதுதான் பின்ன இப்போல தான் வரும் அப்படிங்க. இது வந்து யூனிவர்சல் மெத்தடு. இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையான்னு தெரியல, பட் ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியுதுங்களா? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் பாயிண்ட்லேருந்து நீங்கள் 7வது பின் கவுண்ட் பண்ணுங்கள். 7வது பின் ஒரு சிலர் டவுட் வரும், 7வது பின் எந்த சைடில் இருக்குது, எப்படி நான் கவுண்ட் பண்ணணும் எனக்கு தெரியல, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நினைப்பீங்க. அதையும் நான் சொல்லித்தரேன். இந்த நோஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த நோஸ் பாயிண்ட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸாக நீங்கள் ரொட்டேட் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. ஆன்டி கிளாக் வைஸாக நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் பாயிண்ட் இருக்கா, இங்கேருந்து ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி ரொட்டேட் கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 7வது பின்னில் உங்களுக்கு வீரேஜ் 1.8 வோல்ட் லைன் வரும். சப்போஸ் இங்கே 4G IC பேக் சைடில் இருக்கும் ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்லியாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2G 3G IC ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். அந்த ஐசிலையும் சேம் அதே மாதிரி தான் நோஸ் பாயிண்ட்லேருந்து இந்த 7வது பின்னு கவுண்ட் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7வது பின். இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 வோல்ட் கம்பல்சரி வரும். ஏன்னா நான் நிறைய மொபைலில் பார்த்துருக்கேன், ஒரு மொபைல் 2 மொபைல் எல்லாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மொபைலில் நான் இதை வச்சு ஃபால்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்க 1.8 வோல்ட் லைன் எனக்கு இதில் வருதா இல்லையா, ஷார்ட் சர்க்யூட் இருக்கா இல்லையா அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நெட்வொர்க் ஹார்ட்வேர் டூல் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுவோம். ஹார்ட்வேர் டூலில் நெட்வொர்க் செக்ஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே அதில் செக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1.8 வோல்ட் லைன் எனக்கு நோஸ் பாயிண்ட் இந்த இடத்துல இருந்துக்கு, நோஸ் பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. இதுலேருந்து ஃபஸ்ட்டு பின் 1 2 3 4 5 6 7 7வது பின்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 7வது பின்னில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட் லைன் தெரியுதுங்களா. பவர் ஐஸ்லேருந்து நமக்கு வரக்கூடிய வீரேஜ் லைன் 1.8 வோல்ட் லைன் LDO லைன். புரியுதுங்களா? ஸோ இந்த லைனில் நீங்கள் ஜிஆர் செக் பண்ணுங்கள். இதுலேயும் உங்களுக்கு ஜிஆர் வேல்யூ பர்ஃபெக்டாக வரணும். சப்போஸ் இதில் ஜிஆர் பதில் 4 times 0 வந்துச்சு அப்படின்னா 1.8 வோல்டேஜ் லைனில் உங்களுக்கு ஃபால்ட் இருக்குது. அதை வந்து நீங்கள் ரோசின் அப்ளை பண்ணிவிட்டு வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் செகண்டரி லைனில் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும்.
சப்போஸ் 4G ஐசி உங்களுக்கு பேக் சைடில் இருக்குது, 4G ஐசி பேக் சைடில் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2G 3G PIC நமக்கு ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்கும். இதில் செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், நோஸ் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கா, இதுலேருந்து 1 2 3 4 5 6 7 இதுலேயும் 7வது பின்னில் நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணுங்கள். இதுலேயும் 1.8 வோல்டேஜ் லைனு கம்பல்சரி இருக்கும். ஏன்னா ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 வோல்ட்டுன்னு எழுதுங்க, VIO 18 எழுதியிருக்கும். ஒரு சில இடத்துல 1.8 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த 7வது பின்னில் எவ்வளோ GR வேல்யூ வருது, எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறது இதை வச்சு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு, இந்த மெத்தடை வச்சு நீங்கள் உங்கள் மொபைலில் ஷார்ட் சர்க்யூட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் இல்லையா? ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்தது, இப்போ நம்ம கூல் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம். கூல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது நம்ம ஹாட் டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஹாட் டெஸ்ட் பண்ணுவோம். கூல் டெஸ்ட்லேயே நமக்கு எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட் எதுவுமே இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். எல்லாத்தையும் GR வேல்யூ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ ஹாட் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். வோல்டேஜ் செக் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கும். ஏன்னா பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதில் ரொம்ப பெரிய மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகுறது. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகுது. எதனால் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகுது, இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நம்ம ஹாட் டெஸ்ட் பண்ணுவோம். ஹாட் டெஸ்ட் பண்ணும்போது சேம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு VPH லைனில் வோல்டேஜ் செக் பண்ணுவோம். VPH லைனில் வோல்டேஜ் செக் பண்ணுவோம். வோல்டேஜ் செக் பண்ணும்போது இப்போ நம்மளுடைய மல்டிமீட்டர் கண்டிப்பாக கவனிக்கணும். இந்த மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம DC வோல்டேஜ் மோடில் செட் பண்ணணும். DC வோல்டேஜ் மோடில் செட் பண்ணணும். ரெண்டாவது ரோப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ரோப் சேஞ்ச் பண்ணுறது பிளாக் ரோப்பு கிரவுண்டில் இருக்கணும், ரெட் ரோப்பு டெஸ்ட் பாயிண்ட்டில் வச்சு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது VPH லைனில் வோல்டேஜ் செக் பண்ணணும். எவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 வோல்டேஜ் வரும். அப்படி இல்லைன்னா 4.2 வோல்ட் வரணும். 3.2 வோல்டேஜிலிருந்து 4.2 வோல்ட்டுக்குள்ளே நமக்கு வந்துச்சு அப்படின்னா VPH லைனில் வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா லைன் ஓகே கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பக் காயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செக் பண்ணுவாங்க. இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் வருது. ஒரு சில காயிலில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜே வர்றதில்லை, ஒரு சில காயிலில் மட்டும்தான் வருது அப்படின்னு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு யூனிவர்சல் மெத்தட் அப்படிங்கன்னா இதுலேயும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பவர் ஐசி, சிங்கிள் பவர் ஐசி இருக்குது. என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, அதில் சிங்கிள் பவர் ஐசி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு காயிலில் மட்டும் எனக்கு வோல்டேஜ் வராது, மீதி எல்லா காயிலையும் வோல்டேஜ் வரும். புரியுதுங்களா? ஒரு காயிலில் மட்டும் வோல்டேஜ் வராது, மீதி எல்லா காயிலையும் வோல்டேஜ் வரும். இதே என்கிட்ட பார்த்தீங்கன்னா டபுள் பவர் ஐசி ஃபிக்ஸ் ஆன ஒரு போர்டு வருது. டபுள் பவர் ஐசி ஃபிக்ஸ் ஆன ஒரு போர்டு வருது. அந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 காயிலில் வோல்டேஜ் வராது. 3 காயிலில் வோல்டேஜ் வராது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த காயிலில் வோல்டேஜ் வரல, 3 காயிலில் வோல்டேஜே வரல, ஏன் வரல, எதனால் வரல அது தெரியாது. ஆனால் வோல்டேஜ் வரல அப்படின்ட்டு அந்த லைனை ஃபால்ட் ட்ரேஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. பார்த்தா அந்த லைன் CPUக்கு தான் போகும். CPUலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு GR வருது, ஆனால் வோல்டேஜ் வரல, CPU தான் ஃபால்ட்டுன்னு நினச்சி CPU எடுத்து ரீபால் பண்ணி வச்சிடறாங்க. இல்லைன்னா CPU தான் ஃபால்ட்டு போயிருச்சு அப்படின்னு நினச்சி ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி என்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 பவர் ஐசியில் மொபைல் ஒன்று வருது. 3 பவர் ஐசியில் ஒரு மொபைல் வருது அப்படின்னா அதில் 4 காயிலில் வோல்டேஜ் வராது. 4 காயிலில் வோல்டேஜ் வராது. மற்ற காயில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வரும். அதில் வோல்டேஜ் வரக்கூடிய காயிலில் எவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படின்னா ஹாட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு காயிலில் பார்த்தீங்கன்னா 0.6 வோல்ட் வரணும். ஒரு காயிலில் 0.6 வோல்ட் வரும். இன்னொரு காயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 0.75 வோல்டேஜ் வரணும். இன்னொரு காயிலில் பார்த்தீங்கன்னா 0.9 வோல்டேஜ் வரணும். இன்னொரு காயிலில் பார்த்தீங்கன்னா 1.12 வோல்டேஜ் வரணும். 1.12 வோல்ட் வரணும். இன்னொரு காயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 1.4 வோல்ட் வரணும். இன்னொரு காயிலில் பார்த்தீங்கன்னா 2.05 வோல்ட்டு நமக்கு வரணும். புரியுதுங்களா? இந்த வோல்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேபிளாக வரணும். ஃப்ளக்சுவேட் ஆகவே கூடாது, ஸ்டேபிளாக வரணும். ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இங்கே கிளாஸில் வரவங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தருவேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேட்ச் இப்போ ஏப்ரல் பேட்ச் எல்லாமே புக்கிங் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21ஆம் தேதி நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அது ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கோங்க. சீட்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேறு இன்ஸ்டியூட் போயிட்டு பழகிட்டு வந்திருப்பீங்க, எனக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கும். மொபைல் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு அப்பப்போ உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கப்படும். அதில் மூலிமா நீங்கள் மொபைல் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணிக்க முடியும்.
இல்லை நம்மக்கிட்ட ஆஃப்லைன் கோர்ஸ் தான் கற்றுக்கணும், நீங்கள் வந்து மொபைல் ஃபீல்டில் 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐசி மட்டும் தான் ரீபால் பண்ண தெரியும், இல்லை காம்போ மட்டும்தான் மாற்ற தெரியும், இல்லை சிசி போர்டு சின்ன சின்ன ஒர்க் இதெல்லாம் பண்ண தெரியும், எனக்கு பவர் ஐசி, எனக்கு CPU, டபுள் டக்கர் ஐசி இதெல்லாம் எனக்கு ரீபால் பண்ண தெரியல, எனக்கு வரமாட்டேங்குது, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்குண்டான கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் இப்போவே கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நேரில் சந்திப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பக்காயில் இது எல்லாமே நமக்கு இந்த வோல்டேஜ் எல்லாம் வந்துச்சா, அதுக்கு அடுத்து வீரேஜ் லைன்லேயும் நமக்கு 1.8 வோல்டேஜ் வரணும். 1.8 வோல்ட் எந்தெந்த இடத்துல வரணும், அது யூனிவர்சல் மெத்தடில் எங்கே வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது சார்ஜிங் கேபிள் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணக்கூடாது. பேட்டரியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது மினிமம் பேட்டரியில் 3.7 வோல்ட் கம்பல்சரி இருக்கணும். பேட்டரியில் லோ பேட்டரியாக வச்சுட்டு நீங்கள் வீரேஜ் லைனை விபிஎஸ் லைன் செக் பண்ணிங்க அப்படின்னா வோல்டேஜ் ரொம்ப லோவாக தான் வரும், வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கரெக்டான இதில் வராது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேட்டரியில் 3.7 வோல்டேஜ் இருக்கணும். ரெண்டாவது சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணிங்க. சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கணும். ஹாட் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இப்போ கூல் டெஸ்ட் பண்ணலாம், ஹாட் டெஸ்ட் பண்ணணும். ஹாட் டெஸ்ட் பண்ணும்போது பேட்டரியில் மினிமம் 3.7 வோல்ட் இருக்கணும், சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன இந்த செக்ஷன் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். வோல்டேஜ் ப்ராப்பராக வருதா இல்லையான்னு தெரிஞ்சு. வோல்டேஜ் ப்ராப்பராக வந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் வேறு செக்ஷனில் இருக்குது, வேறு பக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். வேறு ப்ராப்ளம் மொபைல் கண்டிப்பாக ஆன் ஆகும். இந்த லைன் வோல்டேஜ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா மொபைல் கண்டிப்பாக ஆன் ஆகும், டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் ஃபால்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் டெட் ஆகாது. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிடுவோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்டலையும் நம்ம செக் பண்ணணும். கிறிஸ்டல் கம்பல்சரி செக் பண்ணணும். ஏன்னா ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீடிங்கும் வராது, வோல்டேஜ் எதுவுமே அவுட்புட் வராது. ஏன்னா ஜிஆர் செக் பண்ணும்போது ஜிஆர் எல்லாமே ஓகேவாக இருக்கும், பட் அவுட்புட் வோல்டேஜ் எதுவுமே வராது. ஏன் வரல அப்படின்னா நமக்கு ஐசி வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட் பண்ணலை. ஐசி சிக்னல் ஜென்ரேட் பண்ணுது. சிக்னல் எது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது? நமக்கு கிறிஸ்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில சீல்டை ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லை வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கும். சீல்டை ரிமூவ் பண்ணும்போது இந்த லைனில் ஏதாவது கிரவுண்டுக்கு இது மிஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் கிறிஸ்டல் ஒர்க் ஆகாது. அப்போ கம்பல்சரி கிறிஸ்டல் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாம்சங்கை தவிர மீதி எல்லா மாடல் மொபைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிறிஸ்டலில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பின்னு கிரவுண்டாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நோஸ் பாயிண்ட் இருக்கா, இந்த நோஸ் பாயிண்ட்டு பின் நம்பர் 1. அப்போ இதுலேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வரும். 1 2 3 4 இப்படி கவுண்ட் பண்ணிட்டு வரப்போ ரெண்டாவது பின்னு கிரவுண்டாக இருக்கும். ஒரு சில சமயம் சீல்டை கட் பண்ணுவோம், சீல்டு கட் பண்ணும்போது இந்த கிரவுண்ட் லைனை மிஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வரனால கூட நமக்கு மொபைல் ஆன் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பின் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 715 ரீடிங் வரணும். 715 இல்லை 720 இல்லை 700 இந்த மாதிரி ரீடிங் மேக்ஸிமம் வரும். ஒரு சில மொபைல் 690 680 இந்த மாதிரி ரீடிங் வரும். அது மல்டிமீட்டர் பொறுத்து நமக்கு சேஞ்சஸ் ஆகும். பின் நம்பர் 2ல் GND கிரவுண்டு 4x0 கம்பல்சரி வரணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பின் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா 719 720 715 இந்த மாதிரி. பின் நம்பர் 1லையும் பின் நம்பர் 3லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் ரீடிங் வரும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 1லையும் பின் நம்பர் 3லையும் சேம் ரீடிங் வரணும். பின் நம்பர் 2ல் கிரவுண்டு. இதே வந்து பின் நம்பர் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 350லேருந்து 400 450 550 இந்த மாதிரி ரீடிங் ஜிஆர் வரணும். புரியுதுங்களா? இது கம்பல்சரி நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை செக் பண்ணாமல் மறந்துட்டீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் CPU ரீபால் பண்ணி வச்சுங்க, ரேம் ரீபால் பண்ணி வச்சுங்க, பவர் ஐசி மாற்றிங்க, இது எல்லாமே பண்ணிடுவீங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டல்னால அது எதுவுமே ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்டல் ஒட்டின் கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஃபைனலாக பார்த்தீங்க பவர் பட்டன். பவர் பட்டன் நீங்கள் செக் பண்ணணும். பவர் பட்டன் செக் பண்ணும்போது ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லா மொபைலும் இருக்கும். அதில் செக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜிஆர் செக் பண்ணணும். ஜிஆர் செக் பண்ணும்போது MTK CPUவாக இருந்துச்சு அப்படின்னா, மீடியாடெக் CPUவாக இருந்துச்சு அப்படின்னா 200லேருந்து 450க்குள்ளே ஜிஆர் வேல்யூ வரும். ரெண்டாவது ஹாட் டெஸ்ட் பண்ணும்போது 3.2 வோல்டேஜ்லேருந்து உங்களுக்கு 4.2 வோல்டேஜ் கம்பல்சரி வரணும். புரியுதுங்களா? 3.2 வோல்டேஜ்லேருந்து 4.2 வோல்டேஜ் கம்பல்சரி வரணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குவால்காம் சிப் செட்டாக இருக்குது என்கிட்ட. அதே வந்து குவால்காம் சிப் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜிஆர் செக் பண்ணுங்கள். ஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 180லேருந்து 200 இல்லை 400 450 இந்த மாதிரி ஜிஆர் வேல்யூ கம்பல்சரி வரணும். அதே மாதிரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட்டு ப்ராப்பராக வரணும். இது எல்லாமே செக் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் செக் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 90% மொபைல் ரெடி ஆயிடும். இதில் ஷார்ட் சர்க்யூட் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் இதிலே வந்து வோல்டேஜ் ஃபெயிலியர் ஐசி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸ்டெப் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் இஷ்யூ, சாஃப்ட்வேர் எந்த இடத்துல வருது, என்ன ப்ராப்ளம், எது என்ன, இதெல்லாமே வந்து நம்ம அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதோட தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சாஃப்ட்வேர் இதோட தொடர்ச்சியான வீடியோ, சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம எப்படி மொபைலை ஃபால்ட் ட்ரேஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுங்கிறதையும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான்.
அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.